எட்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது அருகிவரும் பந்துல மீனினத்தினுடைய வாழிடமாக காணப்படுகின்ற நிக்கந்து போல நீரோடையினுடைய ஒரு பகுதியை சரணாலயமாக பிரகடனப்படுத்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. 1991ஆம் ஆண்டில் இனங்காணப்பட்டுள்ள பந்துல மீனினம் எமது நாட்டுக்கே உரிய தனித்துவ மீனினமாக காணப்படுகின்றது. அருகிவரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள விசேட மீனினமாகவும் இது காணப்படுகின்றது. தற்போது மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புக்கு அமைய இந்த வகை மீனினம் 300 அளவிலோ அல்லது அதற்கு குறைவாகவே வாழ்வதாக கருதப்படுகின்றது. கேகாலை மாவட்டத்தில் வரகாபல பிரதேச செயலக பிரிவில் கலப்பிட்டமட பிரதேசத்தில் ரப்பிட்டிக்கல தொடக்கம் ஹப்புகொட வரை பாய்ந்து செல்லும் நீரோடை 2.5 கிலோமீட்டர் பகுதியில் குறித்த மீனினம் வாழ்வதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த நீரோடை வழியில் ரசாயன உரம் மற்றும் கிருமிநாசினிகள் பயன்படுத்தப்படும் நிச்சயிகைகள் காணப்படுகின்றமையால் மனித நடவடிக்கைகள் அதிகமாக இடம்பெறுகின்ற நீரோடையில் வாழ்கின்றமையால் செந்நிரல் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இம்மீன் இனத்தினுடைய நிலைத்திருப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் குறித்த மட்டுப்பாடான மீன்களை பாதுகாப்பதற்காக வரகாப்புல பிரதேச செயலக பிரிவின் கலப்பிட்டபட பிரதேசத்தில் ரப்பிட்டிக்கல தொடக்கம் ஹப்புகொட வரை பாய்ந்து செல்லும் நீரோடை 2.5 கிலோமீட்டர் அந்த பகுதியில் நீரோடையினுடைய மத்தியில் இருந்து இரு மரங்கிலும் 15 மீட்டர்கள் வரையான நிலப்பரப்பு நிக்கந்து போல சரணாலயமாக பிரகடனப்படுத்துவதற்காக சுற்றாடல் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானம் நகர போக்குவரத்துக்கான மெட்ரோ பேருந்து அலகொன்றை தாபித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. பொது போக்குவரத்து சேவைகளை நவீனமயப்படுத்துவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் முன்னோடி கருத்திட்டமாக சொகுசான உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பேருந்து வகையொன்றை அறிமுகப்படுத்துவதற்காக 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதன் கீழ் மேல் மாகாணத்தில் கொழும்பு உள்ளிட்ட மாகும்புர, கொட்டாவ, கடுவல, கடவத்த மற்றும் மொரட்டுவ போன்ற பிரதான வழிகளில் இடைவெளிகள் சிலவற்றின் மூலம் பயணிகள் போக்குவரத்துக்கான சொகுசான தாழ்வான மிதிவலகை கொண்ட 100 பேருந்துகளை சேவையில் அமர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிர்வாக கம்பெனியை நிறுவி உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது சாக் போக்குவரத்துக்கான நாடுகளுக்கு இடையிலான அணியின் 7வது கூட்டத்தொடருக்கு இலங்கை உபசரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. 2006ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சாக் அமைப்பினுடைய 32வது நிரந்தர குழு கூட்டத்தொடர் அமைச்சர்களுடைய செயலாளர்கள் மட்டத்தில் சாக் போக்குவரத்துக்கான நாடுகளுக்கு இடையிலான அணியை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் பிராந்தியத்தில் ராஜதந்திர தொடர்புகளை பலப்படுத்தல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த அணியினுடைய 7வது கூட்டத்தொடர் 2025 6ஆம் மாதம் 20ஆம் தேதி 20 தொடக்கம் 21ஆம் தேதிகளில் கொழும்பில் நடாத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய சாக் போக்குவரத்துக்கான நாடுகளுக்கு இடையிலான அணியினுடைய 7வது கூட்டத்தொடருக்கு இலங்கை உபசரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 11வது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி 3ஆம் கட்டம் தொடர்பானது. யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தினுடைய அபிவிருத்தியினுடைய 1ஆம் 2ஆம் கட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த துறைமுக அபிவிருத்தி பணிகளுடைய 3ஆம் கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இக்கருத்திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகம் கிழக்கு மற்றும் தென் மாகாணத்திலிருந்து வருகை தரும் மீன்பிடி படகுகளுக்கான நீர், மின்சாரம், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய வசதிகள், மீனவர்களுக்கு தேவையான விலை தயாரிக்கும் வசதிகள், ஏல விற்பனை மண்டப வசதிகள் மற்றும் வான்வழி செய்தி பரிமாற்ற வசதிகள் போன்றவற்றை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கிணங்க மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியினுடைய 3ஆம் கட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள தரையில் மேற்கொள்ள வேண்டிய கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கும் கருத்திட்ட காலப்பகுதி 2027ஆம் ஆண்டு வரைக்கும் நீடிப்பதற்கும் கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் தொடர்பானது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 30 ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 2,74,728 குடும்பங்களைச் சேர்ந்த 9,14,722 நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 8 மாவட்டங்களில் 1,50,488 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு, இந்திய அரசு, அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு கோ-ஃபெமிலிஸ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் மேலும் 16,759 வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனங்காணப்பட்டிருக்கின்றது. குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட கிரயம் ரூபா 11 லட்சமாகவும் மற்றும் 340 அடி சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 6,50,000 ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் கட்டட நிர்மாண மூலப்பொருட்களுடைய தற்போதைய விலைகளுக்கு அமைய 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட கிரயம் ரூபா 16 லட்சம் மற்றும் 340 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 9,50,000 ரூபாய் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய 2025ஆம் ஆண்டிலிருந்து அமுலாகும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த கீழ்வரும் யோசனைகளுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை 15 லட்சம் வரை அதிகரித்தல். அடுத்ததாக 340 சதுர அடி வீட்டினை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படுகின்ற உதவி பணத்தை 9 லட்சம் வரை அதிகரித்தல் ஆகிய தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றது. 13வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது 2,70,000 எண்ணிக்கையான 1 கிராம் மெரப்பணம் இன்ஜெக்ஷன் குப்பிகளை வழங்குவதற்கான பெறுகை தொடர்பானது. கடுமையான பாக்டீரியா தொற்று சிகிச்சைக்காக பாவிக்கப்படும் தடுப்பூசிக்கான 1 கிராம் மெரப்பணம் இன்ஜெக்ஷன் 9 லட்சம் குப்பிகளை வழங்குவதற்கான பெறுகையை MS ஜெனிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் அவற்றுக்கு வழங்குவதற்காக 2024 12/30 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த தடுப்பூசி நிலவும் கூடுதலான கேள்வியை கருத்தில் எடுத்து முந்தைய கொள்வனவு கட்டளையின் 30% தொகையை, அதாவது 2,70,000 குப்பிகள் அதிகரிப்பை மீண்டும் கொள்வனவு கட்டளையாக வழங்குவதற்கு மருத்துவ வழங்கல் பிரிவினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய உயர்மட்ட நிரந்தர பெறுகை குழுவினுடைய வெந்துரைகளின் அடிப்படையில் 1 கிராம் மெரப்பணம் இன்ஜெக்ஷன் குப்பிகள் 2,70,000 தொகையை முன்னைய வழங்குனரான பாகிஸ்தானின் MS ஜெனிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிடமிருந்து பெறுவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது ஊழியர் சேமலாப சட்ட வரைவை மீளாய்வு செய்வதற்கான குழுவை நியமித்தல் தொடர்பானதாக அமையப்பெறுகின்றது. 1923ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை சட்டவாக்கத்துறையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தொழில் கட்டளை சட்டங்கள் 50 அளவில் உள்ளன. அவற்றில் பெரும்பாலான சட்டங்களில் அடங்கியுள்ள ஏற்பாடுகள் தற்போதைய சமூக பொருளாதார நிலை மற்றும் வேலை உலகத்துக்கு பொருத்தமான வகையில் இற்றைப்படுத்த வேண்டிய தேவை இனங்காணப்பட்டிருக்கின்றது. அதற்கமே தற்போது அமுலில் காணப்படுகின்ற 13 சட்டங்களை ஆய்வு செய்து தனியொரு ஊழியர் சேமலாப சட்டத்தை தயாரிப்பதற்காக சட்டவரைஞரால் உத்தேச சட்டவரைவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சட்டவரைவை புதிய அரசினுடைய கொள்கைக்கு அமைய தொடர்ந்தும் ஆராய்ந்து விவாதத்தில் மற்றும் தொழில் வழங்குனர், தொழில் பெறுவோர் தொழிற்சங்கங்களுடைய கருத்துக்களை பெற்று மேலும் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை இனங்காண்பதற்காக தொழில் அமைச்சு செயலாளருடைய தலைமையில் தொடர்புடைய தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலான குழுவை நியமிப்பதற்கு தொழில் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. Earn the most trusted British law degree in town. LLB, Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.